ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு போனஸ் வழங்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு போனஸ் வழங்க தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கின் விவரங்கள் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு 2021 முதல் 2022 மற்றும் 2022, 23ஆம் ஆண்டுகளுக்கு 30% ஊதிய உயர்வு வழங்குவதும், அது கோரிய தீபாவளி போனஸ் வழங்குவது உட்பட 27 கோரிக்கைகளை முன்வைத்தது. இதில் இரு கோரிக்கைகள் குறித்து முடிவெடுக்க வழக்கை தொழில் தகராறு தீர்ப்பாயத்திற்கு தமிழக அரசு அனுப்பி வைத்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் 2021 முதல் 2022ஆம் ஆண்டுக்கு ஊதிய உயர்வு தொடர்பான ஏற்கனவே நடத்தப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் 16% ஊதிய உயர்வை தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் 30% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது என்று தீர்ப்பாயம் நிராகரித்தது. அதே சமயம் 2022 முதல் 2023ஆம் ஆண்டுக்கு விலைவாசி உயர்வு உள்ளிட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டு 25% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருப்பதாகவும், தீபாவளி போனஸை பொறுத்தவரை ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு விழாக்கால செலவாக வழங்கப்பட்ட 4400 ரூபாயை போனஸாக கருத முடியாது எனவும், 12 மணி நேரத்திற்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு போனஸ் சட்டப்படி 8.33% போனஸ் வழங்க வேண்டும் என தீர்ப்பாயம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் பாக்கியை 2 மாதங்களில் வழங்க வேண்டும் என ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனத்திற்கும் தற்போது தீர்ப்பாயமானது உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு போனஸ் வழங்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு போனஸ் வழங்க தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கின் விவரங்கள் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு 2021 முதல் 2022 மற்றும் 2022, 23ஆம் ஆண்டுகளுக்கு 30% ஊதிய உயர்வு வழங்குவதும், அது கோரிய தீபாவளி போனஸ் வழங்குவது உட்பட 27 கோரிக்கைகளை முன்வைத்தது. இதில் இரு கோரிக்கைகள் குறித்து முடிவெடுக்க வழக்கை தொழில் தகராறு தீர்ப்பாயத்திற்கு தமிழக அரசு அனுப்பி வைத்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் 2021 முதல் 2022ஆம் ஆண்டுக்கு ஊதிய உயர்வு தொடர்பான ஏற்கனவே நடத்தப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் 16% ஊதிய உயர்வை தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் 30% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது என்று தீர்ப்பாயம் நிராகரித்தது. அதே சமயம் 2022 முதல் 2023ஆம் ஆண்டுக்கு விலைவாசி உயர்வு உள்ளிட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டு 25% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருப்பதாகவும், தீபாவளி போனஸை பொறுத்தவரை ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு விழாக்கால செலவாக வழங்கப்பட்ட 4400 ரூபாயை போனஸாக கருத முடியாது எனவும், 12 மணி நேரத்திற்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு போனஸ் சட்டப்படி 8.33% போனஸ் வழங்க வேண்டும் என தீர்ப்பாயம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் பாக்கியை 2 மாதங்களில் வழங்க வேண்டும் என ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனத்திற்கும் தற்போது தீர்ப்பாயமானது உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.